அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கு மத்தியில தேவனுடைய உதவி உங்கள் வாழ்வில் இருக்குமானால் நீங்கள் நிமிர்ந்து நிற்பீர்கள். எவன் தன் பிரச்சனை தேவனுடைய பார்வைக்கு லேசானது என்று எண்ணுகிறானோ அவனை தேவன் நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எவனோடு தேவன் துணை நிற்கிறாரோ அவன் நிமிர்ந்து நிற்க முடியும். ஹல்லேலூயா. தேவனை சார்ந்து நிற்கிறவன் நிமிர்ந்து நிற்க முடியும். ஹல்லேலூயா. எவன் நிமிர்ந்து நிற்க முடியும் தெரியுமா? தன் பிரச்சனைக்கு முன்பாக தன்னை நிறுத்தாமல், தன்னுடைய கிரியைகளை நிறுத்தாமல் தேவனை நிறுத்தலாம். பாத்தீங்களா? அவனை தேவன் நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறார். நீங்க தேவனை சார்ந்திருப்பீர்கள் என்றால், தேவனை முன்னிறுத்துவீர்கள் என்றால், தேவனுடைய பார்வைக்கு இது லேசானதுன்னு சொல்லுவீங்கன்னா, இன்னைக்கு சொல்றார் ஆண்டவர், உங்க கண்ணுக்கு முன்னாடி உங்க பிரச்சனையை முறியடித்து ஓட பண்ணுவார். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து இந்த சங்கீதத்தின் மூலமாக கர்த்தர் நம்ம கூட பேசணும். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீ நல்லவர். உம்முடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அது எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் வாழ்வுக்கு ஜீவனை தரக்கூடியதா இருக்கிறது. இந்த வார்த்தையை கொண்டு எங்கள் மத்தியில பேசுங்க. எங்களுக்கு பிரயோஜனம் உண்டாக பேசுங்க. எங்களோடு கூட நீங்க பேசுங்க தகப்பனே. உங்க வார்த்தையை கேட்கிறோம், உங்க வார்த்தையை நாங்கள் வரவேற்கிறோம். நீங்க பேசுங்க. உம்மை சார்ந்து, உங்களுடைய நீதியை சார்ந்து இந்த இடத்தில் இருக்கிறேன் தகப்பனே, நீங்க பயன்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். மெய்யாகவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை மட்டுமே செய்கிற நல்ல தேவனா இருக்கிறார். அவர் என்னை வாழ வைத்த தெய்வம், அவர் உங்களையும் வாழ வைக்கிறவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் உண்மையை சொல்ல முடியும் இயேசு என்னை வாழ வைத்த தெய்வம் என்று? ஹல்லேலூயா. சரி, ஓகே. இந்த சங்கீதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து நம்ம தியானிக்கலாம். சங்கீதம் 20வது சங்கீதத்தினுடைய 7-8 வசனங்கள். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆமென். இந்த கடைசி வார்த்தையை தான் இன்னைக்கு ஆண்டவர் பேசும்படி சொன்னார். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நம்ம யோசிக்கலாம், சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள். நல்லா தொடங்கின என் வாழ்க்கை இன்னைக்கு ஒரு பிரச்சனையில் நிற்குது. நன்றாய் தொடங்கிய என்னுடைய ஊழியம் இன்னைக்கு பிரச்சனை இருக்குது. நன்றாய் தொடங்கிய என் தொழில் இன்னைக்கு ஒரு பிரச்சனை நிற்குது. இப்படி ஒரு பெரிய சேனையை போல பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அவர்கள் அது இன்றைக்கு முறிந்து விழும், நீங்கள் நிமிர்ந்து நிற்பீர்கள். ஹல்லேலூயா. வாயை திறந்து எல்லாரும் இந்த ஆலயத்திலிருந்து, இந்த ஸ்தலத்திலிருந்து உங்களை நோக்கி என்ன வார்த்தை வந்தாலும் தயவு செய்து நிராகரிக்காதீங்க. வாயை திறந்து ஆமேன்னு சொல்லி அதை சொந்தமாக்கி கொள்ளுங்கள். அந்த வார்த்தைக்கான செயல்பாடுகளை நீங்கள் விரும்பி உங்க வாழ்வில் காண்பீர்கள். ஹல்லேலூயா. சரி, வேதத்துல ஒரு மனிதனை காண்பித்து அந்த மனிதனுக்கு ஏற்பட்ட பிரச்சனை மத்தியில் தேவன் அவனை எப்படி நிமிர்ந்து நிற்க பண்ணினார் என்று நம்ம பார்த்து இந்த சங்கீதத்தை முடிக்க போறோம். வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம். 14வது அதிகாரம். இந்த 14வது அதிகாரத்தில் ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் செய்திக்கு நான் கடந்து போறேன். நல்ல கவனிங்க. 14வது அதிகாரத்தில் ஆசா ராஜாவாக இருக்கிற போது, நல்ல கவனிங்க, ஆசா என்கிறவன் ராஜாவாக இருக்கிறான். இந்த ராஜாவாக இருந்த போது அவனுடைய அந்த ராஜ்யபாரத்தின் நாட்களில் தேசம் இளைப்பாறுதலாக இருந்தது. தேசம் அமெரிக்கையா இருந்தது. அவன் தேவனுடைய பார்வைக்கு பிரியமானதை செய்தவனாக இருந்தான், நன்மையானதை செய்தவனாக இருந்தான். அதனால் அவனுடைய ராஜ்யபாரம் முழுக்க அமெரிக்கையும் இளைப்பாறுதலுமா இருந்துச்சு. நல்லா இருந்த நாட்கள், நல்லா இருந்த ராஜ்யம், அமைதியா இருந்துச்சு, யுத்தமே இல்லாம இருந்துச்சு. நல்லா போயிட்டு இருந்த அவனுடைய ராஜ்யபாரத்தின் நாட்கள்ல திடீரென்று ஒரு பிரச்சனை. வாசிக்கலாம். 8வது அதிகாரம் 14வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3 லட்சம் பேரும், பென்யமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,80,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகள். 9வது வசனம். அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும். இந்த இடத்தில் தேவன்
என்ன செய்தார் அல்லது ஆசாப் என்ன செய்தான் என்று பார்க்கும்போது நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை எப்படி மேற்கொள்வோம் என்பதை அறிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்கு மத்தியில் இப்படிப்பட்ட இவனுடைய சேனைக்கும் அதிகமான சேனை இவனை எதிராக வந்து இவனை அழிக்க நேரிட அந்த ஒரு சூழல்ல இருக்கும்போது நல்ல கவனிங்க, இந்த ஆசா என்ன செய்தான் என்று பாருங்க. 11வது வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று சொன்னான். நல்ல கவனிங்க. எவன் தனக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கு மத்தியிலே அந்த பிரச்சனையை தாண்டி அந்த பிரச்சனையை முறியடித்து எவன் நிமிர்ந்து நிற்க முடியும் என்றால், கைகளில் பேனா எதுவும் வச்சிருந்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. ஆண்டவர் சொல்ற நல்ல கவனிங்க, எவன் ஒருவன் நிமிர்ந்து நிற்க முடியும் என்றால் தேவனுடைய உதவி எவனோடு இருக்கிறதோ அவன் நிமிர்ந்து நிற்க முடியும். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கு மத்தியில தேவனுடைய உதவி உங்கள் வாழ்வில் இருக்குமானால் நீங்கள் நிமிர்ந்து நிற்பீர்கள். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் உதவி செய்கிறவர். பலம் உள்ளவனுக்கு மட்டுமல்ல, பலன் இல்லாதவனுக்கும் உதவி செய்வார். நீ யோசிப்பாருங்க, என்கிட்ட துளி அளவு பலன் இல்லை, எனக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகள் அதிகம், இந்த பிரச்சனைக்கு மத்தியில் நான் எதிர்த்து நிற்க பலன் இல்லை என்று சொன்னால் அவர் பலன் உள்ளவனுக்கு மட்டும் உதவி செய்கிறவர் அல்ல, பலன் இல்லாதவனுக்கும் உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய உதவியை சார்ந்து நிற்கிற ஒருவன் நிமிர்ந்து நிற்க முடியும். ஹல்லேலூயா. சரி, தொடர்ந்து வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். இல்ல முதல்ல இந்த 11வது வசனம். 11வது வசனம் 14 11. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். போதும். நல்ல கவனிங்க. இரண்டாவது, எவன் ஒருவன் நிமிர்ந்து நிற்க முடியும் அல்லது எவனை தேவன் நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறார் என்றால், எவன் தன் பிரச்சனை தேவனுடைய பார்வைக்கு லேசானது என்று எண்ணுகிறானோ அவனை தேவன் நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நீங்க என்னதான் பண்றீங்க? ஏன் பார்வைக்கு இது பெருசு, ஏன் பார்வைக்கு இது கடினமாக இருக்குது, ஏன் பார்வைக்கு இது பெரிய பிரச்சனையா இருக்குன்னு யோசிக்காதீங்க. இது தேவனுடைய பார்வைக்கு லேசானதுன்னு யோசிங்க. ஹல்லேலூயா. செங்கடல் எனக்கு பெருசு, என் தகப்பனுக்கு அது லேசானது. யோர்தான் எனக்கு பெருசு, ஆனா தகப்பனுக்கு அது லேசானது. எரிகோ எனக்கு பெருசு, ஆனா அவருக்கு அது லேசானது. இன்னைக்கு உங்க பிரச்சனை உங்களுக்கு பெருசா இருக்கலாம், ஆனா தேவனுக்கு அது லேசானது. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. உங்க பாரமான காரியமா இருக்கலாம், உங்களுடைய கடினமான பாதையா இருக்கலாம், உங்க பலவீனமா இருக்கலாம், உங்களுக்கு அது பெரிய சுமை போல தெரியலாம், ஆனால் தேவனுடைய பார்வைக்கு அது லேசானதுன்னு சொல்லி பாருங்க, பிரச்சனை ஓடி போயிடும். ஹல்லேலூயா. பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க, பிரச்சனையை பார்த்து பெருசா இருக்குன்னு சொல்லாதீங்க, பிரச்சனை கிட்ட போயிட்டு என் தேவன் பெரியவர்னு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உங்க பிரச்சனை பெரிதல்ல, என் தேவனுடைய பார்வைக்கு அது லேசானது. ஹல்லேலூயா. சரி, வாசிங்க தொடர்ந்து. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். போதும். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். எவன் நிமிர்ந்து நிற்க முடியும் என்றால், எவனோடு தேவன் துணை நிற்கிறாரோ அவன் நிமிர்ந்து நிற்க முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க பிரச்சனைக்கு மத்தியில் நீங்க இல்ல, உங்க கூட தேவன் இருக்கிறபடியினால் நீங்கள் ஒருபோதும் முறிந்து விழுவதில்லை, நீங்கள் நிமிர்ந்து நிற்பீர்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்லங்க, உங்க கூட ஆண்டவர் இருக்கிறவரை உங்களை ஒருவனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. முதலாவது சொன்னேன், தேவனுடைய உதவி ஒருவனோடு இருக்கும்போது அவன் நிமிர்ந்து நிற்கிறான். எவன் இது தேவனுடைய பார்வைக்கு லேசானது நினைக்கிறானோ அவன் நிமிர்ந்து நிற்க முடியும். தேவனுடைய துணை யாரோடு இருக்கிறதோ அவன் நிமிர்ந்து நிற்கிறான். வாசிங்க தொடர்ந்து. உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். நல்ல கவனிங்க. பெரிய கூட்டம், இவங்கிட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. அவன் சொல்றான், இந்த படையை சார்ந்து நான் எதிர்த்து வரவில்லை, என் தேவனை சார்ந்து இவனை எதிர்த்து வந்தேன். ஹல்லேலூயா. நல்லா சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிற பலத்தை வைத்து நீங்கள் போராடாதீர்கள், நீங்கள் தோர்த்து விடுவீர்கள். ஹல்லேலூயா. உங்க சுய பலத்தை வச்சு ஒருபோதும் போராடாதீங்க, தோத்துருவீங்க. ஆனா ஆசா என்னதமா செய்தான், நாங்க இவ்வளோ பெரிய சேனைக்கு நான் என்னை சார்ந்து வரவில்லை, என் படையை சார்ந்து வரவில்லை, என் திறமையை சார்ந்து வரவில்லை, நான் என் கர்த்தரை சார்ந்து வந்து நிற்கிறேன். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, தேவனை சார்ந்து நில்லுங்கள். ஹல்லேலூயா. எவன் நிமிர்ந்து நிற்க முடியும் தெரியுமா? தேவனை சார்ந்து நிற்கிறவன் நிமிர்ந்து நிற்க முடியும். ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க தொடர்ந்து.
கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றார். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷர் உம்மை மேற்கொள்ள விடாதே. நம்ம எப்படி ஜெபம் பண்ணுவோம்? மனுஷர் எங்களை மேற்கொள்ள விடாதையும் தானே ஜெபித்திருக்கணும். ஆனா அவன் சொல்றான், மனுஷர் உம்மை மேற்கொள்ள விடாதையும்ங்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? பிரச்சனைக்கு முன்னாடி தேவனை நிறுத்தி விட்டான். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, எவன் நிமிர்ந்து நிற்க முடியும் தெரியுமா? தன் பிரச்சனைக்கு முன்பாக தன்னை நிறுத்தாமல், தன்னுடைய கிரியைகளை நிறுத்தாமல் தேவனை நிறுத்துறான் பாத்தீங்களா? அவனை தேவன் நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க பிரச்சனை எவ்வளவு பெரியதென்று பார்க்காதீங்க, அதற்கு முன்னாடி தேவனை நிறுத்தி பாருங்க. ஹல்லேலூயா. ஒன்று சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு இது ஒரு பொருள்னு வச்சுக்கோங்க. இந்த பொருள் சின்னதாக தெரிய வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? சின்னதாக ஆக்கணுமா? ஒன்றும் செய்ய வேண்டாம். இது பக்கத்தில் ஒரு பெரிய பொருளை வச்சு அது ஆட்டோமேட்டிக் என்ன செஞ்சிடும்? சின்ன பொருளாக தெரிஞ்சிடும். நான் இன்னைக்கு சொல்றேன், உங்க பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் பரவாயில்ல, அதற்கு முன்னாடி தேவனை நிறுத்தி பாருங்க, சின்னதா தெரியும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒருவன் எப்போது நிமிர்ந்து நிற்க முடியும் என்றால் தேவனுடைய உதவி ஒருவனோடு இருக்கும்போது அவன் நிமிர்ந்து நிற்கிறான். எவன் தேவனுடைய பார்வைக்கு இது லேசானது நினைக்கிறானோ அவன் நிமிர்ந்து நிற்க முடியும். அடுத்து கவனிங்க, எவனோடு தேவன் துணை நிற்கிறாரோ அவன் நிமிர்ந்து நிற்க முடியும். எவன் தேவனை முன்னிறுத்துகிறானோ அவன் நிமிர்ந்து நிற்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்ப கவனிங்க, இதுக்கு அப்புறம் என்ன நடந்தது? தேவன் நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறார். என்ன பண்ணார்? வாசிக்கலாம் தொடர்ந்து. அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரையும் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நீங்க தேவனை சார்ந்திருப்பீர்கள் என்றால், தேவனை முன்னிறுத்துவீர்கள் என்றால், தேவனுடைய பார்வைக்கு இது லேசானதுன்னு சொல்லுவீங்கன்னா, இன்னைக்கு சொல்றார் ஆண்டவர், உங்க கண்ணுக்கு முன்னாடி உங்க பிரச்சனையை முறியடித்து ஓட பண்ணுவார். ஹல்லேலூயா. வாயத்திலிருந்து கொஞ்சம் ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உங்க பிரச்சனை தான் ஓடி போகுதுதான். பக்கத்துக்கு கைப்பிடி சொல்லுங்க, உங்க பிரச்சனை ஓடி போகுதுன்னு சொல்றாங்க, ஆமேன்னு சொல்லாம இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்ற மறுபடியும் 12வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அப்பொழுது கர்த்தர், நீ கவனிங்க, எவன் தேவனை முன்னிறுத்துகிறானோ அவனுக்காக பரலோகம் இறங்கி வரும். ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேன் கவனிங்க, உங்க பிரச்சனைக்கு முன்னாடி நீங்க தேவனை நிறுத்துவீங்கன்னா, நீங்க தேவனை சார்ந்திருப்பீர்கள் என்றால், தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உங்களுக்காக பரம சேனையை இறக்குகிறார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, வாசிங்க தொடர்ந்து. அவர்களை ஆசாவும் அவனுடைய இந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைகளுக்கும் முன்பாக நொறுங்கி போனார்கள். நல்ல கவனிங்க, கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக. என்ன கவனிங்க, நீங்க தேவனை முன்னிறுத்தும் போது என்ன நடக்குது தெரியுமா? தேவன் தன்னுடைய பரம சேனையை உங்களுக்கு முன்னிறுத்துகிறார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, அவனோடு இருந்தது மனுஷ கூட்டம் தான், ஆனா உங்க கூட இருக்குது பரலோக கூட்டம். ஹல்லேலூயா. ஒண்ணு நல்லா கவனிச்சுக்கோங்க, தேவன் உங்களை ஒருபோதும் தலைகுனிய விட மாட்டார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, தேவனை சார்ந்திருக்கிறவனுக்கு பரலோகம் வந்து நிற்கிறது. ஓகேவா? அடுத்து பாருங்க, தேவனை சார்ந்திருக்கிற ஒருவனை எதிரி ஒருபோது மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய சேனையா இருந்தாலும் பரவாயில்ல, தேவனை சார்ந்திருக்கிறவனுக்கு, தேவனை முன்னிறுத்துகிறவனை எதிரி ஒருபோது மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. கவனிங்க, அடுத்து கவனிங்க, என்ன செஞ்சாரு ஆண்டவர் அப்படின்னா, அவனை ஆசாவை அந்த எத்தியோப்பியனாகிய சேராவுக்கு முன்னாடி தலகுனிய விடல. ஹல்லேலூயா. நல்ல கவனிச்சுக்கோங்க, உங்க பிரச்சனைக்கு முன்னாடி உங்கள் தேவன் உங்களை தலகுனிய விட மாட்டார். ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க நினைக்கலாம் இவ்வளவு பெரிய வியாதி, இவ்வளவு பெரிய கடினம், இவ்வளவு பெரிய சுமை, உங்களை ஒருபோதும் அதற்கு முன்பாக வெட்கப்பட விடமாட்டார், தலகுனிய விடமாட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, அடுத்து என்ன நடந்து பார்க்கலாம், வாசிங்க. அவர்கள் மிகுதியாக கொள்ளையடித்து கேராரின் சுற்றுப்பட்டணங்கள். 13வது வசனம் வாசிங்க. அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். நல்ல கவனிங்க, இன்னைக்கு தேவன் உங்களுக்கு முன்னாடி நின்று உங்க எதிரியை துரத்தும் போது என்ன நடக்கும்? திரும்ப பலன் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுவார்கள். ஹல்லேலூயா. கவனிங்க, இன்னைக்கு இருக்க பிரச்சனை தெரியுமா? சில பேர் நம்ம சில பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நினைப்போம், திரும்ப துளிர்த்து வந்துடும்.
சில காரியம், சில கடன் பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நினைப்போம், திரும்ப வந்துருது. என்னடா இது, ஒவ்வொரு தடையும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது திரும்ப வந்துருது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உங்க பிரச்சனையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இனி அது திரும்ப பலன் கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. உங்க பிரச்சனை இனி உங்களை திரும்ப பலன் கொள்ள எப்போ அப்படின்னா, நீங்க அவரை முன் நிறுத்தும் போது, ஆண்டவரே இந்த பிரச்சனை உங்க பார்வைக்கு லேசானது ஆண்டவரே, அப்படி நிறுத்தும் போது ஆண்டவர் சொல்றாரு, அது திரும்ப இனி பலன் கொள்ளாது. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, உங்களுடைய கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, உங்க வீட்டு பிரச்சனையா இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதை ஆண்டவர் என்னைக்கு சொல்றாரு, அது திரும்ப இனி பலம் கொள்ளாது, அது முறிந்து விழுந்ததே. ஹல்லேலூயா. கவனிங்க, வாசிக்கலாம். அவர்கள் மிகுதியாக கொள்ளையடித்து கேராரின் சுற்று பட்டணங்களை எல்லாம் முறியடித்தார்கள். அவர்கள் மிகுதியாக கொள்ளையடித்து, சரி, தேவனை முன்னிறுத்தவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? எதிரி கிட்ட இருந்து புடுங்கி கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. எதிரி கிட்ட இருந்து புடுங்கி உங்களுக்கு கொடுப்பாராம். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு உங்க கையில இருந்து, இந்த கையை பார்த்து சொல்லுங்க, இந்த கையினால எத்தனை நான் இழந்திருப்பேன் தெரியுமா? எத்தனை வீண் செலவுகள் வந்துச்சு, எத்தனை இழந்திருப்போம் நம்ம. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் இழந்தவைகள் எல்லாம் ஒன்று குறையாமல் நாட்டுற வட்டியும் முதலமா திருப்பி தருவார். ஹல்லேலூயா. எத்தனை நல்லவர் பாருங்க. இந்த கையிலிருந்து இழந்து போன ஒவ்வொரு பைசாவின் பரலோகம் கணக்கு வைத்திருக்கிறது. நான் வீணா இழந்தவைகள் எல்லாம், நான் என்னுடைய உழைப்பு, என்னுடைய பிரயாசம் எல்லாம் வீணா போச்சு இல்ல, அத்தனையும் தேவன் வீணாய் விடுகிறவர் அல்ல, அந்நியர் கைக்கு போனதை புடுங்கி கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. நல்ல கவனி, கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. இன்னைக்கு சில நபர்கள் உங்க வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கிறாங்க அப்படின்னா, நீங்க தேவனை முன்னிறுத்தும் போது என்ன நடக்குது? அவனுக்கு பயங்கரமா இருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரச்சனை உங்களை கண்டு பயப்படும்படி என் தேவன் செய்வார். ஹல்லேலூயா. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை இன்னைக்கு உங்களை பார்த்து பயப்படும்படி செய்வாரா? அடுத்து, அந்த பட்டணங்களை எல்லாம் கொள்ளையிட்டார்கள், அவைகளில் கொள்ளை மிகுதியாய் அகப்பட்டது. தேவன் ஸ்பீடா முடிச்சிரு. தேவன் என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, கடைசியில ஒரு மாபெரும் வெற்றியை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கவனிச்சுக்கோங்க. தேவனுடைய பார்வைக்கு இது லேசானது. தேவனுடைய உதவி எனக்கு இருக்கு, தேவனுடைய துணை இருக்கும்போது ஆண்டவர் கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? உங்க பிரச்சனைக்கு முன்னாடி ஒரு மாபெரும் வெற்றியை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இந்த இவ்வளோ பெரிய விஷயத்தில் நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன், விளக்க நேரம் இல்லை, டைம் ரொம்ப போயிட்டு இருக்குது. வாசிக்கலாம். நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. 12வது வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். அடுத்து 13வது வசனம். அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். அடுத்து, கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக நொறுங்கி போனார்கள். ஒரு நிமிடம் எல்லாரும் இங்க கவனிங்க. ஒரு நிமிடம் எல்லாரும் கவனிங்க. இப்போதைக்கு உங்க மைண்ட்ல உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, ஒரு நிமிடம் அதை அப்படி வச்சுக்கோங்க, முன்னாடி கொண்டு வாங்க. கண்ணனால மூடிக்கோங்க, பிரச்சனை கிடையாது. உங்களுடைய வியாதியா இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, இல்லை உங்க ஊழியத்தில் ஏதாவது தடையா இருந்தாலும் சரி, இல்லாட்டி உங்க தொழிலில் வரக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஒரு நிமிடம் கண்ணுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற அதே வார்த்தை நீங்கள் அறிக்கை பண்ணுங்க. நான் சொல்ல அப்படியே சொல்லுங்க. ஓடி போனார்கள், எல்லாம் வாயை தரன்னு சொல்லு. ஓடி போனார்கள், முறிந்து விழுந்தார்கள், நொறுங்கி போனார்கள். உங்க பிரச்சனை உங்களுக்கு முன்னாடி ஓடி போனது, முறிந்து விழுந்தது, நொறுங்கி போனது. ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கோங்க. இயேசுவின் நாமத்தினால இந்த இடத்துல இருந்து சொல்றேன், இந்த நேரத்தில் உங்க பிரச்சனை எல்லாம் ஓடி போய் விட்டது. ஹல்லேலூயா. முறிந்து விழுந்தது, நொறுங்கி போனது இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. முடியும் போது ஆசா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்ன நினைச்சிருப்பான் அப்படின்னா, இவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, எனக்கு 2 மடங்கு கூட்டமா இருந்துச்சு, என்னுடைய கூட்டத்துக்கு எதிராக இருந்துச்சு. ஆனா இப்போது அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ நிமிர்ந்து நிற்கிறோம். நாங்கள் எதை குறித்து மேன்மை பாராட்டுவோம்னா, நாங்க குதிரையை நம்பி யுத்தம் பண்ணல, நாங்க யுத்த வீரனை நம்பி யுத்தம் பண்ணல, எங்கள் கர்த்தரை நம்பி யுத்தம் பண்ணுகிறபடினால் நாங்கள் ஒருபோதும் முறிந்து விழுவதில்லை, நிமிர்ந்து தான் நிற்போம்னு தைரியமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.